ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாரும் F1 படத்தை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்க வரவங்களும் என்ன மாதிரி F1 படம் பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி அதில் இருக்க டீகோடிங்கை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற F1 கன்னீஸாக தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய சல்யூட். மறக்காமல் நம்ம ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைபர் பில் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். வாங்க F1 படத்தோடைய டீட்டெயில் டீகோடிங்கை இந்த வீடியோவில் பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங்கில் பிராட் பிட் ரேஸ் பண்ணிட்டு இருப்பேன், நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த இடத்துலையே பிராட் பிட்டோடைய கேரக்டர் ரொம்ப அழகாக டேரக்டர் சொல்லியிருப்பார். என்னன்னா, அவருக்கு அவருடைய முந்தைய காலகட்டத்தில் ஒரு ரேஸில் ஆக்சிடென்ட் ஆகிடும். அதன் காரணமாக அவர் எப்போ வேணால் இறந்து போகலான்ற சூழ்நிலையில் பிராட் பிட் இருப்பார். அப்படி இருக்க ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு பொருள் மேலேயும் பெரிய லெவலில் ஆசை இருக்காது அப்படின்றத டேரக்டர் ஹீரோடைய கேரக்டரை வச்சு காமிச்சிருப்பார். எங்கே அப்படின்னா, ஹீரோ வந்து அந்த ரேஸை ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரேஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அவருக்கு வந்து அந்த ரோலெக்ஸ் வாட்சை தருவாங்க. அவர் அதை வாங்க மாட்டார். ஆனால் இந்த ரேஸ் முடிஞ்ச உடனே அந்த ரேஸ்லேருந்து கிளம்பிடுவார். அவர் அந்த அவார்டு கூட வாங்க மாட்டார். எனக்கு இந்த ரேஸில் ஜெயிச்சா பணத்தை மட்டும் தாங்கன்னு கேட்பார். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த பணம் அப்படின்றது தேவைப்படுது. அவர் வெறும் பணத்தை உயிரோடு இருக்கணுன்றதுக்காக மட்டும் வச்சுக்கல, அவருக்கு இன்னும் அடுத்தடுத்து வேற ரேஸில் கலந்துக்கணுன்ற ஆசை இருக்குது. அதை எங்கே நமக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைப்பானா, படத்தோட ஓப்பனிங்கில் ஹீரோ வேற ஒரு கார் ரேஸ் பண்ணிட்டு இருப்பாரு. படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்டே கேட்டதுக்கப்புறமா F1 ரேஸில் மீண்டும் கலந்துப்பார். மீண்டும் கட் பண்ணிங்கன்னா படத்தோடைய முடிவில் ஒரு மட்டு மாதிரியான ஒரு இடம், பயங்கர களிமண் இல்லை சீக்கு பக்கத்தில் சீ ஷோரில் இருக்க ஒரு இடம், அங்கே ரேசிங் பண்ணுறாங்க ஒரு பெரிய பெரிய டயர்ஸோட. அப்படிப்பட்ட ஒரு காரில் ரேஸ் பண்ணுன்ற ஆசையில் ஹீரோ இறங்குறாரு. இது எல்லாத்துக்குமே காசு அப்படின்றது தேவைப்படுது. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் காசு அப்படின்றது தேவைப்படுது. அதுக்காக மட்டும்தான் அவர் காசை எடுக்கிறார் அப்படின்றத படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். மீண்டும் ஹீரோடைய கேரக்டரைசேஷன் எங்கெங்கெல்லாம் டீட்டெயில் பண்ணியிருப்பாங்கன்னா, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவர் வெறும் ரேஸில் ஜெயிக்கிற ஒரு ஆளாகவும் இல்லை ரேஸில் ஃபஸ்ட்டு வர ஆளாகவும் மட்டும் இருக்கக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையும் இப்போ வரைக்கும் நம்ம கேட்டிருந்தோம்னா, அவங்க ஜெயிச்ச பகுதியை மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். அவங்கள பற்றி மட்டும்தான் எல்லாரும் பெருமையாக பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க தோத்த பகுதின்னு இருக்குது, அவங்க ட்ரெயின் ஆன பகுதின்னு ஒன்று இருக்குது. அதை இந்த படத்தில் டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. அண்டு ஒரு ரேஸில் ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா வெறும் அவன் வேகமாக போகிறான் அப்படின்றது மட்டும் காரணம் கிடையாது. அதுக்கு பின்னாடி 100 காரணம் இருக்குது அப்படின்றது இந்த படத்தில் ஒரு பாயிண்ட்லேயும் அந்த ஹீரோடைய கேரக்டரைசேஷன் வச்சு காட்டியிருப்பாங்க. எங்கன்னா, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிச்சிருப்பார்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காரை ஃபஸ்ட்டு வாட்டி ஓட்டி பார்ப்பார். அதுவும் சேலஞ்சிங்காக இதுக்கு முன்னாடி ஒரு ரேசர் ஒரு டைமிங்கில் ஓட்டியிருப்பார்ல, அந்த டைமிங்கோட ஒரு கம்பேர் பண்ணியிருப்பார். அந்த டைமிங் முன்னாடி முடிக்கிறன்றதையும் சவால் விட்டுருப்பார். ஒரு வாட்டியும் அதை பார்க்கும்போது முன்னாடி போன ரேசரோட அவர் அந்த டைமிங்கை ஃபுல்லாக முடிச்சிருக்க மாட்டார். இந்த ரேசரும் ரொம்ப கர்வமாக இருப்பார். ஆனால் ரேஸ் முடிஞ்சிட்டு டைமிங்கை செக் பண்ணால் அவர் முடித்ததை விட முன்னாடி முடிச்சிருப்பார். அது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும். அதுலேருந்தும் மீண்டும் புரிய வச்சுருப்பாங்க, அவர் அந்த ரேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருனா, அவருக்கு இருக்கிற டைமை மொத்தமாக சேவ் பண்ணிவிட்டு கடைசியில் அவருடைய மொத்த எஃபர்ட்டையும் ரேஸ்க்குள்ளே இறக்குறாரு, ஜெயிக்கிறார். அதுலேயே புரிஞ்சிருச்சு அவர் கடைசியில் ரேஸை இப்படி தான் வின் பண்ண போகிறாரு, அதில் டவுட்டே கிடையாது. அண்டு வெறும் ரேசர் அப்படின்றவர் காரை வேகமாக ஓட்டுறவர் மட்டும் கிடையாது, எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறவர் தான் ஒரு ரேஸாக இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த கேம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மிட் ரேஞ்ச் வரைக்கும் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லோவாக ஓட்டுவார். அதுக்கப்புறம் வேணும்னுமே அவருடைய காரை உடச்சி எல்லா காரையும் ஸ்லோ டவுன் பண்ணுவார். ஏன்னா இவருடைய கார் வேகத்துக்கு மற்ற கார்லாம் மாறணும் அப்படின்றதுக்காக இவருடைய காரை உடச்சி மற்ற எல்லா காரையும் இவருடைய காரோட ஸ்பீடுக்கு மாற்றிடுவார். அங்கே இன்னொருத்தர், அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டு ஜெயிக்கணுன்றதுக்காக இன்னொரு டீம் மெம்பரை அவருக்கே தெரியாமல் ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் பயங்கர ஸ்டன்னிங்காக இருந்தது. அண்ட் அதுலேயுமே என்ன பண்ணியிருப்பார்னா, இந்த ரேஸ் ஒரு வாட்டியும் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியாது, அதுக்குள்ளே நம்ம கார்லேருந்து டிசைன்ஸை மாற்றணுன்றதுக்காக அதில் என்னென்ன மாதிரியான அலைன்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணலாம், வெறும் காரோடைய அலைன்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டோம் நம்ம ரேஸில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு லீடராகவும் அந்த இடத்துல மாறி இருப்பார். என்ன பண்ணியிருப்பார்னா, அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் முழுக்க ஒரு நெகட்டிவிட்டியில் இருப்பாங்க. எப்பயுமே ஒரு வேலையை பண்ணும்போதுங்க சந்தோஷமாக பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த வேலை ஹிட்டு. ஆனால் இந்த டீம் மெம்பர்ஸ் முழுக்க ஒரு நெகட்டிவிட்டியில் இருக்கும்போது ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, இவங்க ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஓவரால் கிரவுண்டை ஒரு ரவுண்ட் அடிக்கணும், ஜாகிங் பண்ணுறோம். எல்லாரும் ஒரு டீமாக ஜாகிங் பண்ணும்போது அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் பரிமாறிக்கிறாங்க.
தொடர்ந்து அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நல்லபடியாக மாறுறாங்க. ஏன்னா ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கதைக்குள்ளே வரும்போது அந்த டீம் மெம்பர்ஸ் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அவங்கள ஒரு மாதிரி சிடுவாங்க, அவர் வயசானவர்னு கிண்டல் பண்ணுவாங்க, அவருக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. இந்த புது பையன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அவர் அது எல்லாத்தையுமே இந்த ஜாகிங்கில் மாற்றிருப்பார். மாற்றி அவங்க அந்த ஜாகிங்கை முடிச்சுட்டு அந்த வேலையில் உட்காரும்பொழுது அவங்களுக்குள்ள அவங்களே அறியாமல் ஒரு சுறுசுறுப்பு வருது. அந்த சுறுசுறுப்பு வேலையில் தெரியுது. அது பிளாஸ்ட் ஆகும் பாருங்க, அது பயங்கரம். அண்ட் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கொஞ்சம் பதட்டப்படுற ஒரு பொண்ணு, ஒரு டீனேஜரான பொண்ணு. அந்த வேலையை சரியாக பண்ணணும்னு ஆசை இருக்குது. அந்த ஆசைக்கு தாண்டி ஒரு பதட்டமும் பயமும் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது. அப்போ அந்த பொண்ணு என்ன மாதிரியான தப்புலாம் போனோம். முக்கியமாக அந்த ட்ரில் பண்ணுற அந்த கன்னை கீழே போட்டுட்டோம், அந்த டயர் மேலே அப்படி ஏறி இறங்கிட்டு போயிடும். அடுத்த வாட்டிலேருந்து அந்த கன்னை அந்த பொண்ணு கீழே போடாது. படத்தோட முடிவு வரைக்குமே அந்த பொண்ணு அந்த கன்னை கையிலேயே வச்சுக்கிட்டு காட்டுவாங்க. அப்பயே புரிஞ்சிடும், ஒரு ரேஸில் ஒரு ரேசர் வேகமாக ஓட்டுறது மட்டும் கிடையாது, அந்த டீம் ஓவராலாக வேகமாக ஓடினா மட்டும்தான் அந்த ரேஸில் ஒரு ரேசரால் வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அண்ட் எப்பயுமே ஒரு ஹீரோவை மட்டும் இருக்கக்கூடாதுல்ல, கொஞ்சம் அவருக்குள்ள ஒரு கிரே ஷேடு, ஒரு வில்லத்தனமும் இருக்கணும்ல. அதை எங்கெங்கெல்லாம் காட்டியிருப்பாங்கன்னா, இவருடைய டீம்லேயே ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கும் இவருக்கும் இருக்க போட்டி, ரேஸ் என்ன நடந்தாலும் சரி, அந்த ரேஸில் நான் ஒரு பிளான் பண்ணியிருப்பேன், அந்த பிளானை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த பிளானுக்குள்ளே தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த பிளானை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணியே ஆவேன், என்னோட ரேஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஓடிட்டு இருக்க ஹீரோ, அதே மாதிரி என் ரேஸையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஓடிட்டு இருக்க இன்னொரு ஹீரோ. 2 பேரும் அவங்க மோதிக்கிட்டு அவங்க ரேஸில் ஆரம்பத்திலேயே வெளியில் வர்றது, இப்படி நிறைய அந்த ஃபன்னான ஒரு பாயிண்ட்ஸும் இருந்தது. அண்டு ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பிராட் பிட் வந்து தொடர்ந்து அந்த ரேஸை வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. இன்னொரு ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு வயசாயிடுச்சு அண்ட் அவர் நிறைய இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கு, அதனால் அவரால் ரேஸில் கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் முடியல. பட் என்ன இருந்தாலும் ஹீரோ என்ன பண்ணுறாருன்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோவை பொறுத்த வரைக்கும், பிராட் பிட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரேஸை எந்த அளவுக்கு ஜெயிக்கிறோமோ அதே பாயிண்ட்டு ஆக்சிடென்ட் யாருக்கும் ஆகக்கூடாது. ஏன்னா அவருடைய லைஃப்பில் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அவர் பெரிய அளவில் அவர் உயிர் சேதாரம் ரேஞ்சுக்கு போயிட்டாரு, அவர் எப்போ வேணால் இறந்து போகலான்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கார். அந்த சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது, முக்கியமாக அவருடைய ஜூனியரான இந்த பையனுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த பையன் அந்த பாம் பிளாஸ்டில், அதை பார்த்தீங்கன்னா அந்த காரோடைய பிளாஸ்டில் மாட்டிக்கிறான். கொஞ்சமும் யோசிக்காமல் இறங்கி அந்த பையனை காப்பாற்றணும்னு உள்ளே போகிறாரு. அந்த பையனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அவங்க அம்மா அந்த இடத்துல திட்டுவாங்க, ஐயோ உன்னால தான் என் பையனுக்கு இந்த நிலைமை, நீ தான் அவனை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல கூட அவர் ஒரு வார்த்தை கூட என் மேலே தப்பு இல்லை, உங்கள் பையன் மேலே தான் தப்பு, நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன் நீங்கள் வேகமாக ஓட்டாதன்னு, அந்த பையன் தான் தப்பாக வேகமாக ஓட்டிட்டான்ற பாயிண்ட்டை ரிவீல் பண்ணவே மாட்டார். அந்த இடத்துலையும் அந்த கேரக்டரைசேஷனை ரொம்ப அழுத்தமாக ரொம்ப பாயிண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அண்டு மீண்டும் இந்த கதையில் நம்ம எங்கே பாயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த டெஸ்டிங் கார், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரேஸுக்கெலாம் வெறும் ட்ராக்லாம் மட்டும் ஓட்டாமல் அந்த ட்ராக்கோட 3D மாடலை வச்சு இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராக்டிஸ் செஷனில் இவர் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணுறாரு, என்னென்ன மாற்றுறாரு, எங்கெங்கே ஸ்லோ டவுன் ஆகுறாரு அப்படின்றத தொடர்ந்து ரேஸில் ஓட்டி இந்த ஹீரோ பெட் ரிட்டன் ஆனதுக்கப்புறமா தொடர்ந்து இவர் ரேஸில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. இவருக்கான ஃபேன்ஸே கிரியேட் ஆகிடுறாங்க. இவர் மறுபடியும் வந்து பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இவர் பண்ண அந்த டைமிங்கில் இந்த பையன் ரேஸ் ஓட்டி ஜெயிக்கணுன்றதை ஆசைப்படுறான். அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுக்கிறான், ஓகே அவர் உண்மையாகவே கரெக்டாக தான் ரேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, நம்ம தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த புது பையன் நடந்த உண்மையான விஷயத்த அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறான். அண்ட் மீண்டும் ஹீரோடைய கேரக்டரைசேஷனை எங்கே பயங்கர பிரைட்டாக காமிச்சிருப்பாங்கன்னா, ஹீரோ இந்த ரேஸில் தோற்று போனால் பல கோடி ரூபாய் தரேன், நான் இந்த ஓவரால் பிஸ்னஸ்லேயே மிக முக்கியமான இடத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத ஒரு பாயிண்ட்டாக ஹீரோவோடைய ஃப்ரெண்டு சொல்கிறார். அவரும் ஒன் ஆஃப் த டேரக்டர்ஸாக இருக்கார். அப்படி இருந்தும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக, ஹீரோவோட ஃப்ரெண்டு யாருக்காக வந்திருக்காரு, கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டை நம்பி இந்த ரேஸை கொடுக்குறோம், அந்த ரேஸில் பிராட் பிட் ஜெயிப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஹீரோவை கூட்டிகிட்டு வராரு. அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் காப்பாற்றணுன்ற அந்த கேரக்டர் யாருக்கு தெரியுங்களா, அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பணம் பேர் புகழ்ன்றதுலாம் எனக்கு முக்கியமே கிடையாது. அண்டு அதுலேயுமே எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்னென்னா, அந்த ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பிராட் பிட் கிட்ட பேசுவார், இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஒரு ரேஸில் கலந்துக்கிட்டோம், அதில் நீ தான் ஜெயிச்சேன். அதுலேருந்தும் நமக்கு டீட்டெயிலாக புரிய வச்சுருவாங்க. ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் பல வருஷம் நண்பர்கள்லாம் கிடையாது. ஒரு ரேஸில் நம்ம பிராட் பிட் வந்து அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் தோக்கடிக்கிறார், அங்கே ஒரு நட்பு ஏற்படுது. அந்த நட்புக்காக
கடைசி வரைக்கும் ஒரு ஏமாற்றக்கூடாதுன்னு நினைப்பார் தெரியுங்களா, அந்த கேரக்டரும் எனக்கு பிரமிக்க வச்சுது. இப்படி ஓவராலாக டிக் பண்ணிகிட்டே போகலாம். அண்டு பிராட் பிட்டோடைய ரியல் லைஃப் கேரக்டரை கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணதாக இருக்கும். இது எல்லாமே இந்த படத்தை வந்து அடுத்துன்னு ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அண்டு இந்த படத்தில் இந்த ரேசிங்கை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிது. எப்பயுமே ஒரு படம் பார்க்கணும்னா எனக்கு F1 பற்றி பெரிய அளவில் தெரியாது. இருந்தாலும் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா அது ஸ்பூன் ஃபீட் பண்ணாமல் படம் பார்க்குற அந்த போக்கிலேயே வந்து இந்த கதையில் இந்த F1 ரேஸில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒருத்தர் எப்படிலாம் யூஸ் பண்ணி அந்த ரேஸில் ஜெயிக்கிறார் அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. முக்கியமாக ஒரு சாஃப்ட் டயர், ஒரு மிட் ரேஞ்ச் டயர், ஒரு ஹார்ட் டயர் அப்படின்றது அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கடைசி கிளைமேக்ஸ் ரேஸில் அந்த டயர்ஸை யூஸ் பண்ணி ஜெயிக்கிறது. அண்ட் ஒரு வாட்டியும் டயர் தேர அளவுக்கு இந்த ரேஸில் எந்த அளவுக்கு புஷ் பண்ணி ஓட்ட முடியுமோ ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அழகான இந்த ரேசிங் சம்மந்தப்பட்ட நாலேஜை நமக்கு இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இந்த ஓவரால் டீம் மெம்பர்ஸுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகும். அண்ட் சினிமோட்டோகிராஃபி வாவ், அவ்வளோதான் சொல்லணும், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கான காரணம் என்னென்னா படத்தோட ஓப்பனிங் ஆரம்பித்து படம் முடிகிற வரைக்கும் நாம் ஒரு படத்தில் ரேஸ் ஓட்டினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீலை டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரேஸ் அப்படின்னு வரும்போது இவங்க ஹெல்மெட்லாம் போட்டு இவ்வளோதான் ரியாக்ஷன் இருக்குது. அந்த ரியாக்ஷனில் அவங்க பெரிய அளவில் எமோட் பண்ணால் மட்டுமே நம்மளால் அந்த எமோஷனை புரிஞ்சிக்க முடியும். அதை தாண்டி சினிமோட்டோகிராஃபர் இப்போ இந்த ரேசிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய விஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்பீடையும் அந்த டெப்த்தையும் அவங்க வாங்குகிற அடியும் அவங்களுடைய வெற்றியும் நாம் உணர முடியும். அதுக்கு அவரும் ஒரு ரேசராக மாறணும். அதை ஒரு ஃப்ரேமிங்லேயும் பண்ணியிருப்பாருங்க. படத்தோட அந்த வைட் ஆங்கிள் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அண்டு மிக முக்கியமாக வந்து பிராட் பிட்டோட விஷன் அந்த ரேஸை கொண்டு போகிற அந்த பாயிண்ட்டாக இருக்கட்டும், ஆக்சிடென்ட் ஆகிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அண்ட் எடிட்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எனக்கு வந்து ரொம்ப மிரள வச்ச சீக்வன்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஓவராலாக அவருக்கு ஒரு மயக்கம் வரா மாதிரி ஆகிடுவார், இறந்து போயிடுவாருன்ற ஒரு பயத்தில் நம்ம ஒன்று ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல கட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் போயிட்டு மறுபடியும் கட் பண்ணி இந்த ரேஸில் தட்டி தூக்குவார் தெரியுங்களா. எப்பா யாருப்பா நீங்கள், எப்படிப்பா இத்தனை கண்டென்ட்டை இவ்வளோ அழகாக சேகரித்து கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்றது. அண்ட் மீண்டும் இந்த F1 ரேஸ்லாம் பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் மிக முக்கியமான பொசிஷனில் வரத்துக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதையும் இந்த கதையில் கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க. ஏன்னா ஒரு ஃபீமேல் டேரக்டராக இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறதுன்றது ரெகுலராக நடக்காது. அதை ஃபர்ஸ்ட் டைம் பிராட் பிட் அவங்க மேலே ஒரு நம்பிக்கையில் வச்சு அவங்க டிசைன்ஸை மாற்றி அங்கேருந்து இதை கொண்டு வந்து தட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பயங்கர பேங்கராக பிளாஸ்டராக இருக்கும். இதை தாண்டி மீண்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஓவரால் கதையில் அந்த லவ் அப்படின்ற போர்ஷன் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டிவோர்ஸ் அப்படின்ற நிலைமையில் இருக்காங்க. பிராட் பிட் ரொம்ப தனியாக இருக்கார். பட் ரெண்டு பேருக்குமே ஒரு இடத்துல மியூச்சுவலாக ஒரு அன்புன்றது ஏற்படுது. அண்டு பிராட் பிட்டை பற்றி தெரிஞ்ச அவருடைய நண்பர், ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமில் இருப்பாங்க, மறுபடியும் அவர் வந்து கதவை திறந்து அவரை கூப்பிடு அப்படின்றது சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க இல்லைன்றாங்க, தெரியும் பரவாயில்ல கூப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணதா இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஒரு நண்பனை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்க இன்னொரு நண்பர்னு அந்த ஒரு சீனில் காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா பிராட் பிட்டை அந்த அளவுக்கு பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தர் நம்புறாருன்னா பிராட் பிட்டை பற்றி ஒரு ஃப்ரெண்டுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப கிளாரிட்டியாக ஒரு சீனில் காட்டணும்ல. அப்படிப்பட்ட சீனாக தான் நான் இந்த சீனை பார்க்குறேன். ஏன்னா எல்லாரும் வேற ஒரு விஷயத்தில் பார்ப்பாங்க, இது வந்து ஒரு ரொமான்டிக் சீன் அப்படின்ற ஒரு பார்வையில் மட்டும் பார்ப்பாங்க. இது அப்படி அணுகலை. அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பிராட் பிட்டை பற்றி முழுக்க தெரியும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவரை விட்டுட்டு போக மாட்டார். அந்த ஒரு சீனை அந்த இடத்துல ரொம்ப அழகாக காமிச்சு படத்தை தட்டி தூக்கிட்டு போயிருப்பான். இப்படி இன்னும் பல விஷயங்கள் இந்த படத்தில் பேச வேண்டியது இருக்குது. பட் இதுவே எனக்கு தெரிஞ்சு நிறைய பாயிண்ட்ஸாக இருக்குன்றதை நினைக்கிறேன். இதை தாண்டி நீங்கள் இன்னும் இப்படி நிறைய படங்களை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம். என்ன மாதிரி நீங்களும் பல விஷயங்களை நோட் பண்ணியிருக்கலாம், அது என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாய் சொல்லிங்க. நான் பிரவீன் KS. பாய்.